எல்லாருமே ஜெபிக்கணும். இன்னைக்கு திருச்சபைக்காக ஜெபிக்கணும். ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். கண்களை பிடிச்சி ஜெபிக்கணும். அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. இந்த வேலையில் கர்த்தருடைய ஆண்டவரே உடைய சமுதாயங்களை தாண்டி ஜெபிக்கிற கர்த்தாவே, திருச்சபையை தெய்வகத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஐயா. திருச்சபையை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறையா. திருச்சபையை ஆசீர்வதிங்க தகப்பனே. திருச்சபைக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத ஆவிகள் நிர்மூலமாக்கப்படுவதாக ஜெபிக்கிறையா. திருச்சபைக்கு விரோதமாய் செயல்படுற சாத்தானுடைய சகல திட்டமும் இயேசுவின் நாமத்தினால் செயலிழந்து போவதாக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. திருச்சபைக்கு விரோதமாய் போராடுகிற நல்ல சர்ப்பத்தின் கிரியில கட்டி நிர்மூலமாக்கி நான் ஜெபிக்கிறையா. சர்ப்பத்தின் கிரியில அக்கினாலும் எரிச்சு போடுங்கப்பா. உங்க வல்லமை வெளிப்பட டேசப்பா. சாத்தான் போடுற திட்டம்லாம் இயேசுவின் நாமத்தினால் செயலிழந்து போகட்டும், செயலிழந்து போகட்டும், செயலிழந்து போகட்டும் என்று ஜெபிக்கிறேன். பொல்லாத சபிக்கப்பட்ட ஆவியெல்லாம் இயேசுவின் நாமத்தை கட்டி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். எப்படியாவது திருச்சபையை கெடுக்கணும்னு அழைகிற பொல்லாத சபிக்கப்பட்ட ஆவி அக்கினாலும் எரிக்கிறேன் இயேசுவின் பொல்லாத ஆவிகளை வெளியேறி போகட்டும். சர்ப்பதி கிரியில கட்டி ஜெபிக்கிறியா. சர்ப்பதி கிரியில் அழிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும். சர்ப்பதி கிரியில் அழிக்கப்படட்டும். திருச்சபைகளுக்கு விரோதமாய் போராடுகிற சர்ப்பதி கிரியில் அழிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தை அக்கினால் எரிக்கப்படட்டும். பொல்லாத சர்ப்பதி கிரியில் அக்கினால் எரிஞ்சி சாம்பலாய் போவதாக இயேசுவின் நாமம் ஜெபிக்கிறேன். எல்லா திருச்சபையிலும் கர்த்தாவே உடைய வல்லமை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. வல்லமையை வெளிப்படுத்துமையா. திருச்சபையை பரிசுத்தப்படுத்துங்கய்யா. திருச்சபை மக்களெல்லாம் நீ பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. திருச்சபை மக்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும். திருச்சபைக்குள்ள ஒரு எழுப்புதல் தீ பற்றி பிடிக்கட்டும். திருச்சபை ஆவியான ஒரு ஆளுகை செய்வீராக ஜெபிக்கிற கர்த்தாவே. சோத்திரம் ஆண்டவரே. தோரபா ஷத்தாரபா ரிசாலாபா ரீகபா. திருச்சபையில கர்த்தருடைய ஆவியான அசைபாட வேண்டுமா ஜெபிக்கிறேன். திருச்சபையில செய்யப்படுற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. திருச்சபையில செய்யப்படுற எல்லா ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் அப்பா. திருச்சபையில் செய்யப்படுற எல்லா ஊழியமும் இயேசுவின் நாமத்தை ஆசீர்வதிக்கப்படட்டையா. ஆண்டவரே எவ்வளவோ ஊழியம் செய்கிறாங்கப்பா. எல்லா திருச்சபைகளுமே ஊழியம் செய்கிறாங்கப்பா. எல்லா ஊழியம் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துங்க. கர்த்தர் மகிமைப்படுத்துங்கப்பா. அற்புதங்களை செய்யுங்கப்பா, அதிசயங்களை செய்யுங்கப்பா. திருச்சபையில் தேவ வல்லமை வெளிப்படட்டுயா. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் முழங்கால் போடட்டுமாப்பா. ஜனங்கள் போடட்டுமே. எவ்வளவோ புறஜாதி மக்கள் ஆலயத்துக்குள்ள வர்றாங்கப்பா. எல்லாருடைய உள்ளத்திலையும் ஆவியானவர் இடைப்பட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவே நாம் ஜெபிக்கிறியா. குருவானவர்களுக்காக ஜெபிக்கிறியா. எல்லா குருவானவர்களையும் கல்வார் ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துவப்பா. பரிசுத்தப்படுத்த மாட்டவரே, பரிசுத்தப்படுத்த மாட்டவரே. குருவானவர்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. குருவானவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிற தகப்படை. மாம்சத்தின்படி பிழை இருந்தீர்களா சாவீர்கள், ஆவியின் பிரகாரம் இருந்தால் பிழைப்பீர்களின் வேதத்தில் பார்க்குறையா. ஆண்டவரே எல்லா குருவானவருமே ரட்சிக்கப்படட்டே சபா. தேவ சித்தம் என்னென்று அறியட்டுமப்பா. கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து பிள்ளைகள் நடக்க கர்த்தர் உதவி செய்வீராக நான் ஜெபிக்கிறேன். எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. குருவானவர்களை பரிசுத்தப்படுத்துங்க. குருவானவர்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்க. குருவானவர்களை பரிசுத்தப்படுத்துங்க. குருவானவர்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்த மாட்டவரே, பரிசுத்தப்படுத்த மாட்டவரே. குருவானவர்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நீர் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துறேன்ப்பா. எல்லா குருவானவர்களையும் ரட்சிப்பினால் அலங்கரிங்க ஏசப்பா. ஆண்டவரே சோத்திர தகப்பனை. எல்லா குருவானவர்களையும் கர்த்தாவே நீ ரட்சித்த ஆசீர்வதிங்கப்பா. முடி ஒளிஞ்சிற பிள்ளைகளப்பா, அவங்கள ஆசீர்வதிங்க தகப்பனை. உங்கள் ஆசீர்வாதத்தை அங்கே பெற்றுக்கொள்ள ஜெபிக்கிறப்பா. பரலோக ராஜ்யத்தை அங்கே பெற்றுக்கொள்ளையா. ஆண்டவரே ஒன்றுக்கு எங்கே பார்த்தாலும் ஒருவருக்கு சண்டை போடுறாங்கப்பா. ஆண்டவரே இல்லைன்னு சமாதானத்தை கொடுங்கப்பா. சமாதானத்தை கொடுங்கப்பா. சமாதானத்தை கொடுங்கப்பா. சமாதானத்தை கொடுங்கப்பா. இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் உண்டு பண்ணுகிறேன். பிசாசு கிரியில கட்டி ஜெபிக்கிறேன். இயேசுவே நாமத்தில் கட்டி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகிட்ட எல்லாத்தையும் ஒன்போல அன்பு செலுத்த முடியாதபடி கர்த்தாவே சோத்திரம் தகப்பனை. சோத்திரையா. வெளியே இருந்து வருகிற சத்தத்துக்கு செவி கொடுத்து தகப்பனை. திருச்சபைகளை ஒரு மனமாக ஊழி செய்ய முடியாதபடி அவங்க தவிக்கிறது கர்த்தர் அறிவீரப்பா. தேவனே உங்க வல்லமை வெளிப்படட்டுமான்னு ஜெபிக்கிறையா. எல்லா பிள்ளைகளையும் பரிசுத்தாவினர் ஆளுகை செய்ய வேண்டுமா ஜெபிங்க. எல்லா குருவானவரையும் ஆசீர்வதிங்கப்பா. குருவானவர் குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே உதவி குருவானவர் குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. சபை ஊழியர் குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகள் உமக்காக சாட்சியா இருக்கட்டையா. உங்களுடைய பிள்ளைகளுடைய சமாதானத்தோடு ஊழியம் செய்யட்டும்பா. உங்கள் ஊழியத்தை சமாதானத்தோடு செய்யட்டும்பா. சந்தோஷத்தோடு செய்யட்டும்பா. கர்த்தருடைய ஊழியம் என்று தகப்பனை சந்தோஷத்தோடு செய்ய ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மன நிறைவை கர்த்தர் கொடுக்க முடியா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் எல்லா பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துங்க. எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய கரம் பொறுப்படுத்தி நடத்துங்க. கர்த்தருடைய நான் மாத்திரம் எங்களோட டேஸ்டப்பா. ஆண்டவரே ஆத்தும
அந்த மக்களெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளா மாற்ற வேண்டுமே, கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள வழியை காட்ட வேண்டுமே அந்த உணர்வுல இருதயத்தை எல்லாம் குருவானர் கொடுத்து கர்த்தாவே, அவங்களும் கர்த்தாவே பரிசுத்தமாக்கப்பட்டு அவங்களும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தாவே அதிகாலையிலே எழும்பி ஆத்துமாக்களுக்காக சபை மக்களுக்காக போராடி ஜெபித்து ஆண்டவரே திருச்சபைக்காக அவங்க போராடி ஜெபித்து ஆண்டவரே திறப்பலை நின்று தகப்பனை கர்த்தரை நோக்கி போராடி இந்த ஜனங்களை கர்த்தாவே ஆவிக்குரிய வாழ்க்கையில நடத்த அவங்களுக்கு உதவி செய்வீராக நான் ஜெபிக்கிறப்பா. அப்படி கர்த்தர் செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. தூங்கிட்டு இருக்கும்போது நாளைக்கு எந்த கோர்ட்டுக்கு போகணும், எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும், எந்த மனுஷங்களை பிடிக்கணும், அந்த எண்ணங்களெல்லாம் சுட்டெரிச்சு ஓடுங்கப்பா. கர்த்தாவே திருச்சபைகளை கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும், ஆத்துமாக்களை நான் நல்ல வழியில நடத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தை அவங்களுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன்ப்பா. தொடர்ந்து கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்க, உங்க நாம் மாத்திரம் வேண்டட்டும். ஆசீர்வதிங்கப்பா, திருச்சபையை ஆசீர்வதிங்கப்பா, திருச்சபையை ஆசீர்வதிங்கப்பா. அந்த எலெக்ஷன் சொல்லி ஒரு எலெக்ஷன் தகப்பனை எல்லா மக்களையும் செதடிக்கிறான் எப்சாசு ஆண்டவரை அழிச்சு சாம்பலாக்கி கொடுங்கப்பா. எந்தெந்த காரியத்தினால இந்த எலெக்ஷன் நடக்குது அதெல்லாம் தூக்கி அப்புறப்படுத்தி கர்த்தாவே ஆண்டவரே இப்படி படித்து நல்ல ரிட்டையர்ட் ஆகின நல்ல கட்டுடைய பிள்ளைகள் தான் திருமணத்தில் இருக்கணும்னு சொல்லி தகப்பனை நல்ல கர்த்தாவை படித்து நல்ல வேலையில் இருந்து நல்ல தகப்பனை ஒரு தானியலை போல நல்ல ஞானம் உள்ளவர்கள் விசேஷ ஆவி பெற்றவர்கள் அந்த திருமணத்தில் அமர கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. பிரஜாதிகள் உள்ள இருக்கக்கூடாதப்பா. நல்ல நல்ல திட்டங்களை போட்டு நல்ல ஊழியத்துக்குரிய காரியங்களை தகப்பனே அவங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கொடுத்து சமாதானமான வழியில் நடத்துகிற நல்ல பிஷப்பை நீ கொண்டு வாங்கப்பா. படித்து ரிட்டையர்ட் ஆகி கர்த்தாவே சோத்திர தகப்பனை கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகளை அந்த பிஷப் பதவியில் நீ வைக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அப்படியும் கர்த்தர் செய்யுங்கப்பா. அதுக்கு விரோதமாக செயல்படுற மக்களை கர்த்தர் அகற்றி போடுங்கப்பா. கர்த்தர் அப்படி அவங்கள அகற்றுங்க தகப்பனை, அகற்றுங்கப்பா. திருச்சபைன்ற ஒரு பயமே இல்லை, திருமண்டலங்கிற ஒரு பயமே இல்லை. துணிகரம் தான் இன்னைக்கு திருமண்டலத்துக்குள்ள நிற்கிதுப்பா. அந்த துணிகரத்தை கத்தை அழித்து அக்னியால் எரிச்சு சாம்பலைக்கு அப்புறப்படுத்துங்க ஏசப்பா. சோத்திரப்பா. திருச்சபைக்குள்ள இறங்குங்கப்பா, திருமண்டலத்துக்குள்ள இறங்குங்கப்பா. நல்ல பிஷப்பை நீங்கள் எழுப்பித்தாங்க ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையில தகப்பனை திருச்சபை வளர்றதுக்குள்ள பாரமுள்ள பிள்ளைகளை நீர் திருமணத்தில் பிஷப்பா நீ வைங்கப்பா. சினாட்டா வைங்க தகப்பனே, எக்ஸிட்டே வைங்க தகப்பனே. கர்த்தாவே எல்லா குருவானவரும் தேவனுடைய பாதத்தில் முழங்கால் போடட்டும்பப்பா. கடைசி காலத்தில் மாம்சமான யாருமே இப்படி ஆவி ஊற்றுவேன்னு சொன்னீரே, எல்லா பிள்ளைகளுமே இப்படி ஆவியை ஊற்றுமாண்டவரை ஊற்றுமையா ஆண்டவர். அதுக்குள்ள நல்ல வாசலை திறந்து கொடுக்குற பிள்ளைகள் எல்லா குருவானவருமா இருக்கணுமா. கர்த்தர் செய்ய போறக்கா சோதரம் நல்ல விசப்பை கர்த்தர் நீர் மேல் பதிவில் அமர்த்துவீராக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் போட்டி இதெல்லாம் இல்லை, போட்டி இருக்காதபடி சமாதானம் உள்ள பிள்ளைகளை பிசப்பாக கொண்டு வைத்து லேசகர்ஜியாக இருந்தாலும் சரி தான், சினாட்டாக இருந்தாலும் சரி தான், கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகள் ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகள் ஆண்டவரே நீர் அமர்த்தி நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே சோத்திர பணத்தை கொடுத்து 10 வாங்கிடலாம், ஆனால் அந்த உலகத்தில் வாங்க முடியும், ஆனால் நரகத்தில் தள்ளப்பட்டுருவாங்கங்கிறத மட்டும் அந்த மக்கள் உணரட்டும்பா. கர்த்தர் கிரியை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். வேலை ஜெபத்தை தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் குறிப்புக்காக ஜெபிக்கட்டுயா. எல்லா பிள்ளைகளும் ஜெபிக்கிற பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. கர்த்தர் செய்கிற கிருபைக்காக நன்றி. எங்களை தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்கும் இப்படி நாம் மாத்திரம் எங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை சோதரி, முழு பிரஸ்தானத்தை சோதரி, ஆத்மாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்ய சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.